ஜஸ்ட் இந்த வீடியோ பாருங்க. இது வந்து சிந்து ரவிச்சந்திரன் சார், கோபிச்செட்டிப்பாளையம். ஒரு அரசியல்வாதியா பாத்தீங்கன்னா திமுகவை சார்ந்தவர், ஒரு அற்புதமான ஒரு மனிதர். இது வந்து அவருடைய அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற தோட்டம் வீடு. ஜஸ்ட் இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் இந்த வீடியோ காமிச்சிட்டு நான் ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு பேசுகிறேன். அப்படியே இந்த என்னோட முகம் முக்கியம் இல்லை, இந்த வீடியோ நான் சொல்ல போகிற விஷயம் முக்கியம். பாருங்க, ஒரு ரம்யமான சூழ்நிலையில் நான் முரளி மௌனராகும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜூன் 7ஆம் தேதி கோயம்புத்தூரில் கோவைப்புதூரில் இருக்கிற G2 7 Hill சிட்டியில் மிக பிரம்மாண்டமான இசைஞானி இளையராஜாவோட ஷோ நிறைந்தேறியது. அது ஒரு ராக், என்னன்னு சொல்கிறது, ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். ஸோ இதில் இவர் கால் பண்ணி அந்த ஷோக்கு ஒரு வாரம் முன்னாடி எங்களுக்கு MIP டிக்கெட் வேணும், நான் சிந்து ரவிச்சந்திரன் அப்படின்னு சொன்னார். இப்போ DMK பொறுப்பாளராக இருக்குன்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய போஸ்டர் இருக்கும். கேட்கும் போதே எனக்கு ஏதாவது வந்து காம்ப்ளிமெண்டரி கிடைக்குமா தான் கேட்பாங்க. ஆனால் இவர் அதை எதுவுமே கேட்காம எனக்கு MIP வேணும், என்ன கன்செஷனில் கொடுக்குறீங்கன்னு தான் கேட்டார். கன்செஷனில் காசு கொடுத்து வாங்கிட்டு ஷோக்கு வந்து ரசிச்சார். அது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு பெரிய பெருமையாக இருந்தது. ஓகே, எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சாருக்கு கால் பண்ணி, சார் நான் சார் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் தெரியாது, கோயம்புத்தூர் நினைச்சு சார் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னா, கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அவர் சொன்னது சாப்பிட்ற மாதிரி வாங்கினார். அவர் சொன்ன வார்த்தையை தான், சாப்பிட்ற மாதிரி வாங்கன்னு. இப்போ நாங்கள் வந்து அவர் கொடுத்த அந்த பரிமாற்றம். இதில் இன்னொரு விஷயம், அவங்க ஒய்ஃபு, அவங்க குழந்தைங்க, பொண்ணு எல்லாமே சென்னைக்கு போயிட்டாங்க. அவர் மட்டும்தான் இருக்கார் வீட்டில். இருந்தாலும் நீங்கள் வாங்க, அவர் சாப்பிட வாங்கன்னு சொல்லும் போதே அவங்க ஊரில் இல்லைங்கிறது அவருக்கு தெரியும். இருந்தாலும் வாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு உபசரிப்பு, அப்படி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி. அதுக்காக நான் வந்து அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றதுக்கு ஷால்வை எடுத்துட்டு போனேன். நீங்க பிரம்மாண்டமா இந்த நிகழ்ச்சியை கோயம்புத்தூர் மக்களுக்காக நிகழ்த்திருக்கீங்க. அந்த ஷால்வை எனக்கே போட்டார். அந்த போட்டோ தான் நீங்க பாப்பீங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. அவருடைய அந்த தோட்டம் இருக்கிற இடம், ஆனா அந்த தோட்டத்துல இருக்கிற அந்த மரங்கள், அந்த பூத்து குலுங்குற மரங்கள் இருக்கு இல்லையா, அது கொடுக்கிற இயற்கை வாசத்தை விட, அது கொடுக்கிற அந்த உண்மையான தூய்மையான காற்றை விட அவர் மனசுல இருக்கிற தூய்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி நினைவுகளில் இருப்பவர்கள் அல்ல, நிறைய நல்ல மனிதர்கள் இருக்கவும் செய்கிறார்கள். அந்த நல்ல மனிதர்கள் இருப்பதால் தான் நாட்டில் நிறைய நல்ல விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது, கெட்ட விஷயங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த பதிவு. தேங்க்யூ.